வணக்கம் அண்ட் வெல்கம் டு H2 கேமிங் சேனல். இன்றைக்கி நாம் டெசர்ட் ஈகிள் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா டெசர்ட் ஈகிள் வச்சு மட்டுமே ஃபுல்லாக சிஎஸ் ரேங்க்டு ப்ளே பண்ணி வின் பண்ணுறது தான். நமக்கேற்ற செட்டிங்ஸ்லேயே போயிடலாம். கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நாம் கன்று வாங்க முடியாது. டெசர்ட் ஈகிள் இல்லை. 2000 years later. ஓகே கைஸ், ஃபைனலி நமக்கு டெசர்ட் ஈகிள் கிடச்சிருச்சு. ஆனால் இதுதான் ஒரே ஒரு சான்ஸு. ஏன்னா இந்த சான்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்து எப்போ கிடைக்கும்னு நமக்கு தெரியல. என்னடா இது இருக்கா? நான் கூட என்னடா எதுவுமே இல்லை அப்படியே ஓடிலாம் நினச்சேன். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து கன்று எதுவுமே வாங்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாம் வந்து பார்த்து பதுங்கி பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அடிக்கலாம். நான் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். க்ரோனை வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டெசர்ட் ஈகிள் தான் அடிக்க போகிறோம். பக்கத்தில் வந்து எவனாச்சும் பின்னாடி இருந்து டவுன்னு அடிச்சிட்டானா அவ்வளோதான், நாம் காலி. அதனால் அதை போட்டு டக்குன்னு ஓடிடலாம். அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி மற்ற பெருசாக எதுவும் இல்லை. அவ்வளோ அதே தான். பான்ஃபயர் அதே தான் இருக்குது. ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் காமிக்குது. ஐயோ வந்துட்டான். ஐயோ ஓடி எகுரு. கீழே ஓடிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா என் கூட வர ஏன்டா என் பேர் சுற்றிட்டு இருக்கேன்? அவ்வளோ பேர்டா. என்னடா எத்தனை பேர்டா வருவீங்க? நான் ஒரே ஒருத்தன் தான்டா. ஓகே, ரிவைவ் பண்ணலாம் கூட பார்த்தா அவள் தான் அடித்து போட்டுருவாங்க நம்மளை. நாம் வந்து கீழே குதிச்சு அந்த சைடு அந்த பக்கம் போயிடுவோம். அதுதான் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அடிக்கிறானுங்க. ஐயோ நல்ல வேலை சாவலை நாம். இப்போ மேலே ஓடி போய் அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெடிக்கிட் பண்ணணும். ஜோன் வேறு வருது. வேணாம், மேலாம் போவானா, கீழே குதிச்சிடலாம். அங்கே வேறு ஒரு நாக்கு, இவன் வேறு சாவ போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை சாவலை, பரவாயில்ல, பெரிய விஷயம். நான் வந்து நாக்கு எடுக்கலாம், கையில் குத்தி நாக்கு எடுக்கலாம். பட்டு ஏன்னா கில்லு வந்து கையிலலாம் குத்தி பண்ணக்கூடாது. அவ்வளோதான், காலி, முடிஞ்சு அவ்வளோதான். அடித்து போட்டுருவானுங்க, எதுவும் பண்ண முடியாது. ஐயோ, எல்லாம் டீம்மேட்டெல்லாம் கேவலமாக கேட்பானுங்க என்ன. நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து நாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா நானும் நிறைய மேட்ச் போட்டு பார்த்துட்டேன். நாம் கேட்காத போதெல்லாம் டெசர்ட் ஈகிள் வரும். பட் நாம் கண்டென்ட் எடுக்க போகிறோன்ற அன்றைக்கி மட்டும் டெசர்ட் ஈகிள் வரல. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேறு. தள்ளிப்போ. டெசர்ட் ஈகிள் க்ரோவால் எடுத்துகிட்டு நாம் போய் அடி இனிமேல் அடி தான். எனிமி அடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்னும் 2. அவ்வளோதான். டெலிஃபோர்ட் ஆகிட்டு பக்கத்தில் டயர் இருக்கும். அதில் குதித்து மேலே போய் அப்படியே ஆப்போசிட்லேயே நிற்பானுங்க. அடிப்போம், பார்ப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு கன்று வந்திருக்கு. ஏதோ ரெட்டு கலரில் இந்த ஜுராசிக் பார்க்கில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துலலாம் வந்து இந்த காணாமல் போயிட்டாங்கன்னா மேலே பார்த்து விட்டாங்கன்னா அது பாட்டுன்னு இந்த ராக்கு எப்படி சொல்கிறது, பட்டாசு மாதிரி மேலே போய் அப்படி அந்த மாதிரி ஒரு கன்று இருக்குது. அது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக. டீம்மேட்டு எல்லாரையும் பிடிச்சிடுவானுங்க போல இருக்கு. எங்கடா இருக்கானுங்க? அது ஒருத்த வரான். ஐயோ வந்துட்டா, வாங்கிட்டான். முதல்ல இவனை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் மெடிக்கிட்டு போடணும். ஓகே, இந்த கன்று எந்த கன்று வந்தாலும் நாம் அதை யூஸ் பண்ணவே போகிறதில்ல. நாம் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம டீம்மேட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். நாம் ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள் என்று நிரூபிப்போம். ரொம்ப இது பேசுகிறனோ? சரி, வாங்கடா டேய் வந்து எடுத்துக்கோங்கடா. ஒருத்தனுக்கும் வேணாமாடா கன்று? வாப்பா, எடுத்துக்கிட்டான். நல்லா இருப்போடா. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போதே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இதே மாதிரி சேலஞ்ச் தான், பட் வித்தியாசமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபிஸ்ட்டில் வச்சுக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் சிங்கிள் டேக்கில் போய்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபிஸ்ட்டு 7ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய மெயின் சேனலான ஹாரிசான் ஹேலோ என்டர்டெயின்மெண்ட் அதுலேயும் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சினிமா அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு சேனல் உருவாக்க. அது பேர் வந்து H2 சினிமா. நீங்கள் வேணால் இப்போயே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஐயோ முடிச்சு பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் அடித்து போட்டான். பட் ஜெயிச்சிட்டோம். ஓகே, என்னென்னா வந்து H2 சினிமா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் சினிமாவில் ரொம்ப ஆர்வம் இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் ஹைப் ஏற்றி படத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். நான் இல்லை, நீங்கள் போய் பார்க்கணும்.
ஓகே, இப்போ வந்து 3வது ரவுண்டுக்கு வந்துட்டோம். சரி, அவனுக்கு கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். நாம் என்ன வெறும் டெசர்ட் ஈகிள் மட்டும் தான் வாங்க போகிறோம். அப்போ கூட டேய் நான் போட்டது தானடா அது போன ரவுண்டில், திருப்பி எனக்கே போட்டு வச்சுருக்கான். யாரோ எடுத்துக்கோங்க, டேய் எடுத்துக்கோடா டேய். ஓகே கைஸ், இப்போ இந்த மேட்ச்சை வந்து நான் வின் பண்ண மாட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து டெசர்ட் ஈகிள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் இது தான். நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சேலஞ்ச் தோத்தாலும் சரி, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை, அப்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளால் வந்து இதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் போட்டு, ஏன்னா 40 ஸ்டாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 46 47 வந்து நிற்கிறேன். டேய் நான் ஒரு அடித்தா அவனுக்கு எல்லாருமே கில் எடுத்துக்கிறானுங்க. அப்போ நான் எப்போ கில் எடுக்கிறது? இப்போ புதுசாக இந்த ஹீலிங் பிஸ்டல்லாம் வந்து ஏதோ சொன்னாங்க, வந்து தூரமாக இருந்து அடித்தா வந்து டீம்மேட் வந்து நாக் ஆகிருந்தாலும் சரி ரீவைவ் ஆகிடுவானா. நாக் ஆகிருக்குன்னு ரீவைவ் கூட பண்ண முடியுமா இந்த ஹீலிங் ஸ்னைப்பரால்? இங்கே ஒருத்தருக்கு ஐயோ டேய் 181 வாங்கிட்டுனாடா. டேய் ஏன்டா சாக மாட்டேடே? அப்போ இதுக்கு முன்னாடி அவன் ஒரு புல்லட்டு கூட அடிக்கலையாடா அவன் மேலே? அதுவும் அவன் என்ன கன்று வச்சுருப்பான்? ஏண்டா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. என்னென்னா வந்து ஓல்டு பீக், அந்த ஞாபகம்லாம் திருப்பி வருது. பட் என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இது என்ன பீக் வந்து ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் பரவாயில்ல, பீக் விட்டதே பெருசு அவனுங்க. ஆனால் நாம் எந்த கன்னுமே எடுக்க போகிறதில்ல. இந்த கன்னெல்லாம் நல்லாயிருக்கும். புதுசாக ஸ்கின் எனக்கு வந்து M1 ஸ்கில்லே இல்லை. ஏன்னா நாம் வந்து டாப்அப்பே பண்ணல. டாப்அப் பண்ணாமல் வளர்கிற ஒரு கேமர் பிளேயர்லாம் கிடையாது. சைடில் ஒருத்தர் இருக்கான், வாங்கினா நம்பர் ரெட்டு. என் கண்ணு ஐயோயோ கிரனேடு வெடிஞ்சதுக்கப்புறம் போட்டேன். சரி பரவாயில்ல. இன்னொருத்தர் வரணும் அதே மாதிரி உளுமா ஒன்டாப்பு. இங்கே ஒருத்தன் இல்லை மாட்டல, அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. அவனுக்கு சுற்றிட்டு போயிடுது. எவன்டா அவன்? டேய் இங்கே ஒருத்தர் இருக்கான், நாம் அவனை அடிக்க பார்ப்போம். 1 ஐயோ வரல. ஐயோ 2 3 இன்னும் 1 ஒரே ஒரு அடி அதையுமே கீழே எடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். பூயா வாங்கியாச்சு. இது யார் கொடுத்த சேலஞ்சுனா என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ அதை நான் முடிச்சாச்சு. அவன் இந்த நேரத்துக்கு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், இன்னும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். பாருங்கள் சொல்ல 48வது ஸ்டாரே போயாச்சு பூயா. ஓகே, நாளைக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் வீடியோவில், கேமிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.